குடிலில் பிறந்த குழந்தைக்கு பாசத்தை கொடுப்போம் என்று கோலாட்டம் மூலம் தங்கள் அன்பை வெளிப்படுத்த வருகின்றனர் நகர அன்பிய இறைமக்கள். விசாலத்தில் வைத்தீரே, சீற்றிலிருந்து தூக்கி
இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கோலாட்டம் மூலம் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்திய நகர அன்பிய இறை மக்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் என்றாலே அது மகிழ்ச்சியின் விழா. யார் வந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்தாதான் அது கிறிஸ்துமஸ். உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அந்த அமைதி, அந்த மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கையை நமக்கு கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியாக வெளிப்படுத்த ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு அவரை இறைமக்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வர இருக்கிறோம். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதனால அவர் பேசுற மொழி எனக்கு புரியாது. அதை மொழிபெயர்ப்பதற்காக அருட் சகோதரர் அகஸ்டின் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு ஒரு சின்ன வியாதி எப்பொழுதும் இருக்கும். அந்த வியாதி எங்கே இருக்குது பாருங்க. அவருக்கு யாராவது அருள் பணியாளர்களை பார்த்துட்டோம்னா அவர்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். இப்ப அதுதான் நம்முடைய பங்கு தந்தை அவர் ஆற தெளிவி அன்பு முத்தம் கொடுத்தார்கள். இப்போ கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். வழக்கமாக கிறிஸ்துமஸ் தாத்தா இந்த ஆண்டு நமக்கு 10ஆம் ஆண்டு இருக்கிறதுனால கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வந்திருக்கிறார், 2 பேர் வந்திருக்கிறார்கள். அதனால இந்த மகிழ்ச்சியை நம்முடைய ரெட்டிப்பாப்பதற்காக வந்திருக்கிறார்கள். எல்லாரும் எந்திரிச்சுன்னு முதல்ல கைதட்டி அவளை வரவேறுங்க. முதல்ல எந்திரிக்க 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 பார்க்கலாம். நல்லா கைதட்டு பார்க்கலாம். நல்லா கைதட்டுங்க. அப்பா அவருடைய சந்தோஷத்தை பாத்தீங்களா? அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு
அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ஒரு சின்ன வியாதி எப்பொழுதும் இருக்கும். அந்த வியாதி எங்கே இருக்குது பாருங்க. அவருக்கு யாராவது அருள் பணியாளர்களை பார்த்துட்டோம்னா அவர்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். இப்ப அதுதான் நம்முடைய பங்கு தந்தையை அவர் ஆற தெளிவி அன்பு முத்தம் கொடுத்தார்கள். இப்போ கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அன்பான உலகநாதபுரம் இறை மக்களே, இவ்வளவு கூட்டமாக வந்திருக்கிறீர்களே, பணி பெய்கிறதே, எப்படி எல்லாம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிராமத்திலிருந்து வந்திருக்கதாக கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு எனக்கு சிறப்பான பாராட்டுகள். இப்படித்தான் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த உலகநாதபுரம். இது 10வது ஆண்டு. இந்த பங்கினுடைய 100வது ஆண்டு விழாவுக்கும் நான் வருவேன். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பங்கினுடைய வளர்ச்சி இந்த பகுதிக்கே ஒரு எழுச்சி. நிச்சயமாக நான் ரோமாபுரி போனதும் திருத்தந்தையை சந்தித்து உலகநாதபுரத்தை பார்த்தேன். ஒரு அருமையான எடுத்துக்காட்டான பங்கு என்பதை திருத்தந்தையிடம் சொல்லுவேன். கைதட்டுக்கு பார்க்கலாம். திருத்தந்தை எடுத்து நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, இயேசு பிறப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க, இயேசு பிறப்புனா என்ன? சொல்லுங்க. இயேசு பிறப்பு என்றால் கடவுள் நம்மோடு. சொல்லுங்க. அவங்க நீங்க சொல்லணுமாங்க? தெரியும், நீங்க சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்களேன். கடவுள் நம்மோடு. இம்மானுவேல். அதனால் கிறிஸ்தவர்களுடைய பாஸ்வேர்டு என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களுடைய பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? இம்மானுவேல். சொல்லுங்க. அதனால நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரே பாஸ்வேர்ட் சத்தமா வெரி குட் என்று சொல்லிட்டார். ஓகே, இப்பொழுது நம்முடைய தாத்தாக்கள் இருவரும் சேர்ந்து அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக பங்கு தந்தையோடு இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் கேக்கை சிறுவர் குழாமோடு சேர்த்து வெட்டுகிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்வோம். அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் எல்லாருக்குமே கேக் வழங்கப்படும். கீழே இருங்க, கட் பண்ணி உங்களை எல்லாருக்கும் கேக் கொடுத்துருவோம். இங்க இருந்தா ப்ரோக்ராம் லேட் ஆயிட்டு இருக்கேன். கிறிஸ்துமஸ் தாத்தா உட்பட அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். வாசகம் அதிகாரம் 2:16 விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் அமைதியா உட்காருங்கப்பா. எல்லாருக்கும் கேக் கொடுப்பாங்க. பகைவன்றி கிராம குழந்தைகளின் நடனத்தை தொடர்ந்து அண்ணா லூக்கா அன்பிய குழந்தைகளுடைய நடனம் நடைபெறும். அதற்கு உடனடியாக தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
சிறப்பாக நடனமாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்ற பகைவென்ற இறை மக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நடனமாடி மகிழ்விக்க வருகின்றனர் நம்முடைய நகர அன்பிய குழந்தைகள். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து
அரசர் காலத்தில் யூதேயாவில் உள்ள எருசலேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே? அவரது விண்மீன்கள் என கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இந்த நாடகத்தின் தலைப்பு சந்தோஷம் பொங்குதே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னவா என் மக இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காளே, என்ன விவரம் தெரியலையே. ஏமா ஏமா என்ன சந்தோஷமா இப்படி இருக்கிற, ஒரு நாள் இல்லாத சந்தோஷம் திருநாள் மாதிரி நடக்குது. இப்ப அம்மா, எங்க வீட்டுக்காரரு ஜெர்மனில இருந்து வராருமா, அதனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா. ஏமா மருமையன் தனியா வருவாருமா, அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு பேரனை அனுப்புமா, முதல்ல பிளைட் பிடிச்சு. அவரே வந்துருவாருமா. சரி சரி, போய் அவனை போய் அனுப்பி அவனை கூட்டிட்டு வர சொல்லு முதல்ல மருமையன. ஜானு ஜானு இங்க வாப்பா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்னையவே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு செல்போன் பார்க்க விடுறீங்களா? என்ன விஷயம்? ஜானு, அப்பா வராகல்ல, அதனால நீ கடைக்கு போய் 2 கிலோ மீன், 2 கிலோ கறி, 2 கிலோ முட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு வாப்பா. ஆமா ஆமா, அவக்காரன் கோவக்காரன், அவன் ஒரு வேட்டக்காரன், ஒரு இளவுக்கு லாயக்கில்லாத உதவாக்காரன். அவன் போய் கறி வாங்கி மீன் வாங்கி மருமையனுக்கு சமைச்சு போடவா? சரி சரி, போ சொல்லு, எப்படியே அவனை அனுப்பி போய் வாங்கிட்டு வர சொல்லு போ. இந்த கிழவியோட எப்ப பார்த்தாலும் ஒரே ரோதனையா போச்சு. கிழவி சும்மா இருந்தா இரு, இல்லைன்னா முதியோர் இல்லத்துல விட்டுருவேன். ஆமா ஆமா, நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு தானே வரும். முதல்ல எங்க அப்பா வந்த உடனே வேலையா உன்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறதா எனக்கு வேலை. அதுக்கு பின்னாடி அவர் வந்த இருப்பாடு நான் பாத்துக்கிறேன். இப்ப உங்க அம்மா சொன்ன வேலையை போய் முதல்ல போய் பாத்துட்டு வா போ. சரிம்மா, அந்த கிழவி கிடக்காக நீங்க அந்த பைய கொடுங்க, நான் போயிட்டு வரேன். ஜானு, போய் வாங்கிட்டு வாப்பா, போப்பா. ஐயோ ஒரே குப்பையா இருக்குது, ஐயோ ஒரே தூசியா இருக்குதே. என் வீட்டுக்காரர் வராருல, சுத்தம் பண்ணணும்ல. மெர்சி மெர்சி இங்க வாமா. ஆமா ஆமா, வீடு பூரா முழங்காலுக்கு தூசி அடக்கும். புருஷன் வாராராம், புருஷன் வீடு பூரா சுத்தம் பண்ணுமா. மகளை மக ஒரு மூடி முளத்துக்கு பவுடர் நேரவே பத்தாது அவளுக்கு. இவ வந்து வீட்டை கூட்டி சுத்தம் பண்ண வேண்டியதான். போங்க போங்க. என்னமா ஏமா தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்க? என்ன எதுக்குமா இப்ப கூப்பிட்ட? ஏமா மெர்சி, அப்பா வராகல்ல, அதனால அப்பாவுக்கு தம்பி மீன் வாங்க போயிருக்கல, கறி மீன் வாங்கிட்டு வரத அத வந்து சமைக்கணும்ல. அதனால நீ அமீல போய் மசாலா அரைக்கணும்ப்பா. அதனால அமீல போய் மசாலா அரைப்பா. ஆமா ஆமா, அழகு வேலையில இழகுன்றது மாதிரி இருக்கு. இவங்க போய் மசாலா அரைச்சு குழம்பு வச்சு மருமையனுக்கு ஊத்தத்தானே. சரி சரி போ, என்னத்தைய பண்ணுங்க, குடும்பமா நடத்துறிய குடும்பம். ஏய் கிழவியே, வாய மூடுறியா இல்லையா? ஆமா ஆமா, உனக்கு ஒரு முளத்துல பவுடர் அப்பவே பத்தாது. உங்க அப்பா வரையில உனக்கு என்னென்ன வாங்கி வந்து உன்னைய சோடிக்க போறாரோ எனக்கு தெரியலப்போ. ஏய் வாய மூடு, பொறாமையில உன் வயிறு எரியுது, நல்லா தெரியுது, பேசாம இரு. அம்மா, நான் இப்பதான் நெய் பேஸ்ட் வச்சுட்டு காய வச்சுட்டு இருக்கேன், என்னை போய் கையால மசாலா அரைக்க சொல்ற? எனக்கு முடியாதுமா. சரிப்பா சரிப்பா, நீ போய் நீ அரைப்பா, மசாலா அரைப்பா. அம்மா, மசாலா அரைக்க சொல்ற ஓகே, ஆனா என்னால அம்மியால எல்லாம் அரைக்க முடியாது. வேணும்னா மிக்சியால வேணா அரைச்சு தர்றேன். ஆமா ஆமா, அவ மிக்சியில அரைச்சாலும் சரித்தேன், அம்மியில வச்சு அரைச்சாலும் சரித்தேன். அவ போட்ட நெகப்பாலிசு பவுடர் எல்லாம் சுத்தமா அழிஞ்சு போயிரும். போ, என்னத்தையே பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைய வச்சு எப்படி குடும்பம் நடத்துறிய, எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீன்னு பாத்துக்கிறேன். மருமைய வரட்டு, எல்லாரையும் பாத்துக்கிறேன். சரி, போய் 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 நீ போய் நான் சொன்னதை செய்ய போ. வீடையோ குப்பையா இருக்குதே, என் வீட்டுக்காரர் வராரு. ரோசி ரோசி, என் தங்கமே ரோசி, என் வைரமே ரோசி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கிறாங்க. நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க?
கையில் எடுத்து என்னம்மா அப்படி இழைச்சு போயிருக்க? நீங்க இல்லாமங்க நான் ரொம்ப இழைச்சு போயிட்டேங்க. எப்ப மருமையனே எப்ப வருவிய நீங்க வருவியன்னு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கிழவி இன்னும் சாகாமத்தே இருக்காங்க. எத்தனை குடும்பத்தை கலக்க போதோ தெரியல. ஆமா ஆமா ஆமாப்பா, கண்டு ஒண்ணு பேசுவாங்க, காணாம ஒண்ணு செய்வாங்க. எப்பா மருமையனே என்னைய பார்த்து நீங்க அப்படி சொல்றீங்களப்பா? சொல்லலாமாப்பா? சிலுவை ஒடுங்கத்தே. நல்லா இருக்கிறேன்ப்பா, நீடோடி வாழ்கப்பா. ஏமா இப்படி இழைச்சு போயிருக்க? ஐயோ எங்க நீங்க இல்லாம நான் ரொம்ப இழைச்சு போயிட்டேங்க. ஆமா ஆமா, இந்த மனுஷன் வந்து என் பிள்ளை என்ன பாடுபடுத்தினாரோ அதுல வந்தது வராதமா கண்ணு கலங்குது. ஏமா இப்படி அழுகிற? என்னமா சொன்னாரு உன்னைய மருமைய? இப்படி குடும்பங்களுக்கெல்லாம் உருப்படும். ஏங்க வந்து வராமையே ஏங்க எங்க அம்மாவை வந்து நொச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? ஆமா, உங்க அம்மா நல்லா சொல்லி கொடுக்குது. குடும்பத்தை கலக்கதான் சொல்லி. ஏப்பா நீங்க வருவீனை என் உயிரை கையில உடைச்சிட்டு மருமையனை பார்த்துட்டு ஒரு சொல்லியா போவோம் இருக்கிறேன். வந்தது வராம என்னைய பிடிச்சு கரைச்சு கொட்டிட்டு இருக்கிறீங்களப்பா. நல்லாவாப்பா இருக்கு? ஏத்தே நான் வந்துட்டேன்லத்தே, நாளைக்கே செத்துருங்கத்தே. ஏப்பா இருக்கிற சொத்து சோகம் பூரா என் சொத்து சோகத்துல வந்து இருந்துகிட்டு என்னைய சாக சொல்றீங்களா? வீட்டை விட்டு எல்லாரும் வெளியேறி போயிடுறா. ஆமா ஆமா, போவாங்க நினைச்சுக்கிட்டு இருங்க. எங்கம்மா பிள்ளை எல்லாம் காணா? ஜானு இங்க வாப்பா. மெர்சி வாங்க இங்க. ஹாய் டாடி, எப்போ வந்தீங்க? How are you? ஆடா என் தங்கம், எப்படிடா இருக்க? எல்லாம் இருக்கடா? நான் நல்லா இருக்கேன் டாடி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா- ஒரு சுத்தி இளைச்சது மாதிரி இருக்கு. நல்லாத்தே இருக்கு. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. நல்லா படிக்கிறியாப்பா? ஆமா ஆமா டாடி. ஆமா ஆமா, பொழுதுனைக்கு ஒரு டப்பா ஒண்ணு வச்சுக்கிற. பொழுதுனைக்கு தட்டு 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 தட்டுன்னு தட்டுறாங்க. இவங்க படிச்சு என்ன ஒரு உத்தியோகத்துக்கு போறாங்களோ எனக்கு தெரியல. போங்க போங்க. பாத்தீங்களா டாடி இந்த கிழவி எப்படி எல்லாம் பேசுதுன்னு? படிப்பா டாடி முக்கியம், அதை விடுங்க டாடி. நான் பாருங்க நீங்க வருவீன்னு உங்களுக்காக கறி மீன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அம்மா சமைக்க சொல்லி ஒரு புடி புடிங்க. ஏப்பா வெளிநாட்டுல சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்கு. நல்லா சமைங்கப்பா, ஒரு புடி பிடிச்சிருவோம். எங்க அப்பா 100 கிலோல ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சோம். எங்களுக்காக ஓடா உழைச்சு மாடா தேஞ்சு 108 கிலோல வந்து நிக்கிறாரு. அதனாலதான் இந்த கறி மீனெல்லாம் நல்லா சமைச்சு கொடுப்போம். போப்பா வேமா போப்பா. மெர்சி இங்க வாப்பா. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? ஆடி நான் பெத்த ஏமாங்களே, வாமா நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கீல்ல? என்ன நல்ல கொஞ்சம் கலரா தெரியுது. இப்ப நீங்க கொடுத்த மேக்கப் செட்லதான்ப்பா இப்படி கலர் ஆயிட்டேன். சரிப்பா. ஆமாப்பா, நீங்க கொடுத்த கலர்ஸ் மேக்கப் செட் ஒரு செட் 2 செட்டா இருந்தாத்தே நல்லா இருக்கு. எத்தனை செட்டு அங்கிருந்து அனுப்புனேன்னு தெரியல. பொழுதுனீக்க புட்டாமா வாப்ப அதை தொடக்க, புட்டாமா வாப்ப அதை தொடக்க, இப்படி வேலை பார்த்தா அவ கலர் இல்லாம அவ கண்ணங்கரையா இருப்பாவ. பொழுதுனேக்கு இதே பொழப்பு அவளுக்கு. கிழவி என்னை வம்பு கிளிகளினா உனக்கு சும்மா இருக்க முடியாதா? பேசாம உட்காரு, உனக்காக வச்ச சீட் அது. உட்காரு முத. நானும் எங்க அப்பாவும் பேசிக்கிறோம். ப்ளீஸ் உட்காருங்க கொஞ்சம். ஆமா இப்படி சொல்லித்தே உட்காந்துட்டேன். கோயிலுக்கு போவான், குளத்துக்கு போவான், ஒரு சோமாலைய சொல்லுவான். அந்த பொழப்புலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் தாப்பனும் பிள்ளையும் பவுடர் பொண்ணு புட்டாமா வடிக்கணும், இந்த புத்தியில இருங்க. ஆமா சியாமால குடும்பத்தை கலக்குனா பத்தாது. சியாமால அப்பா நீங்க இல்லாம அம்மா என்னை எப்ப பார்த்தாலும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கிளடி எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்குப்பா. நான் வந்திருக்கேன்ல, ஒரு மாசம் இருப்பேன். இந்த கிளறி ஒரு வழி பண்ணிடுவோம். ஆமாப்பா, இத ஒரு வழி பண்ணிடணும்ப்பா. சரிப்பா, இருக்கிறதெல்லாம் விடுங்க. எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? உனக்குமா 125 பவுன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ அப்பா, சத்தமா சொல்லாதீங்க, யாராவது கேட்டு வீட்டுக்கு வந்துட போறாங்க. அப்புறம் நீ கேட்டீல மேக்கப் செட்டு
3 வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா. அதாப்பா எனக்கு முதல்ல வேணும். ரொம்ப தேங்க்ஸ் பா. சரிப்பா சரிப்பா. அப்பா எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கிய? உனக்கு ஐபோன் வாங்கிட்டு வந்திருக்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. இந்த 2026லயாவது ஐபோனோட அலைவோம் நினைச்சேன், வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப நன்றிப்பா. ஆமா ஆமா, உள்ள டச்ச வச்சே தட்டிட்டு இருந்தா, இனிமேட்டுக்கு ஸ்லேடு மாதிரி போன் வாங்கிட்டு வந்திருக்கான். போனு அந்த போனை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல. போங்க. ஏமா ரோசி, என்னங்க? இந்த பையில நம்ம பங்கு சாமியாருக்கு ஒரு மஃப்ளர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரிங்க. அடுத்து நம்ம பிரதர்ஸ் இருக்கால 4 பேருக்கும் எல்லாம் பேர் செண்டு சொல்லுங்க. செண்டு கோடாளி தைலம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பச்சை தைலம் நம்ம அகஸ்டின் பிரதர் ஐயாவுக்கு 2 வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எல்லாருக்குமே 4 வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரிங்க. சரியா? அடுத்து உனக்கு 10,000க்கு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்லா கட்டிட்டு கிறிஸ்துமஸ்க்கு சில்லு 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 வாமா. எனக்கு என்னத்துக்குங்க? எனக்கு நிறைய சேலை பீரோல் நிறைய இருக்குது. சரிம்மா கட்டுமா. ஏன் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கமா? சரிப்பா, எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறிய. எனக்கு என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கிறிய? ஏத்தே முழங்காலு வலிக்குது முழங்காலு வலிக்குதுன்னு அடிக்கடி எனக்கு போன் பண்ணிய. உங்களுக்கு 10 பாட்டிலு காயத்ரி மேனி தைலம் வாங்கிட்டு வந்திருக்கத்தே. இங்க இருந்து உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை தேய்ங்கத்தே, உடனே சரியா போயிருந்தே. அப்படியோட எலிசபெத் டீச்சர் போன் பண்ணாகத்தே, அவங்களுக்கு 2 காயத்ரி மேனி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அவங்களையும் தடவை சொல்லுங்க. இது முழங்கால் வலி உடனே பறந்துடும் தே. அந்த காயத்ரி தைலம் எப்படிப்பா இருக்கும்? கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா தெரியாது. நீங்க வாட்டில தடவுன்னா காலையில வெந்து வச்சுன்னா நான் எங்க போய் வைத்தியம் பார்ப்பேன் திரும்ப? அது நல்லா இருக்கும் தே, தடவுங்க. கிளவி நல்ல காயத்ரி மேனி தைலத்தை தடவுன்னு தடவி ஒரு குடும்பத்துக்கு 10 குடும்பத்தை கெடுத்து விடும். ஏமா கோயிலுக்கு போங்கன்னு சொன்னா உங்களுக்கு குடும்பத்தை கெடுக்கணும், ஜாமாவில சொல்லுங்க சொன்னா உங்களுக்கு குடும்பத்தை கெடுக்கணும். வாங்க உட்காருவோம், ஒரு குடும்ப ஜெபத்தை சொல்லுவோம், கடவுள்கிட்ட ஆசீர் பெறுவோன்னு சொன்னா உங்களுக்கு உடனே குடும்பமே குடும்பத்தை கெடுன்னு சொல்றதே பொழப்பா போச்சு. போங்க. ஹாய் மேன், எப்படி இருக்க? மைக்கே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கே. எப்போ வந்த? இப்பதான் வாரேன். சரி சரி, உட்காரு. ஏமா ரோசாலி 2 டீ போட்டு வாமா. அப்புறம் மைக்கேல் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. ஓ பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? பாத்துட்டியா? சந்தோஷமா இருக்கியா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன். சரி, உன் மனைவிமார்கள்லாம் எப்படி இருக்காங்க? உன் பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் ஓகே. நீ என்ன மனைவிமார்கள்னு சொல்ற? ஒரு மனைவி தான்ப்பா இருக்கு, அத வச்சே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன மனைவிமார்கள் சொல்ற? ஏப்பா தேங்க்யூ டாக்டர், டீ குடிக்க தேங்க்யூ. ஏப்பா எனக்கு காலையில வாக்கிங்க்கு எங்க அண்ணன் இருக்காரு. சரி. ஜான் கென்னடி மைக்கேல் ஸ்டீவன் ராஜ். அவர் அந்த கருப்பு சட்டை வெள்ளை சட்டையை அவர் போட்டுட்டு இருக்காரு. அவரு உங்களையும் உங்கள் மனைவிமார்களையும் ஆசீர்வதிப்பாருன்னு காலையில போன் பண்ணுவாரு. அந்த பழக்க தோஷத்துல வந்துருச்சுப்பா. அந்த பழக்கமா? அதானே பார்த்து நீ பாட்டுக்கு என்னப்பா மனைவிமார்கள்னு கேக்குறான்னு பார்த்துட்டேன். அப்புறம் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க குடும்பத்தோட? எல்லாம் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறைய 125 பவுன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டுச்சலா வாங்கியிருக்கேன். நம்ம அகசின் ஐயாவுக்கு, இந்த பிரதருக்கு, பங்கு சாமியாருக்கு, எல்லாருக்கும், எங்க அத்தைக்கு காயத்ரி மேனி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறப்பா. சந்தோஷம். ஒண்ணு இல்ல, பயப்படாதே. இருமுறா, சும்மா இருமுறா. அப்பதான் டிராவல் பண்ணி வந்தது ஒத்துக்கலப்பா, அதனால இருமுறா, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. யாரும் பயப்படாது. சளி அங்க இருந்து பனியில வந்தனா. சளி ஃபாதருக்கு வாங்கிட்டு வந்த மப்பர்ல உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கியாப்பா? அது இருக்கு. நீ ஒண்ணு போட்டுக்கோப்பா. எனக்கு இந்த சளி பிடிச்சு ரொம்ப இருமலா இருக்கு. சரி சரி. பாத்தியா, நான் லேசா இருமனி வந்து என் குடும்பமே சுத்தி என்ன வந்து இருக்குது. எவ்வளவு என் மேல அன்பா இருக்கு பாத்தியா? ஓகேதாப்பா, உன் மேல அன்பா இருக்காங்க, அதெல்லாம் ஓகேதே. ஆனா இந்த அன்பு நிலையான அன்பு நினைக்கிற? நிலையான அன்புதே. நான் 100க்கு 100 சொல்லுவேன். இப்படி யாரா வருவாளா? நீ வீட்டுக்காரர் வருவார் அப்படி? இந்த சூட்கேஸ், நீ வாங்கிட்டு வந்த சூட்கேஸுக்கு தாப்பா இவ்வளவு அன்பு அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நிலையான அன்பு இல்ல. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வா, பிரேயர் பண்ணு, மாஸ் அட்டன் பண்ணு, அதுலதான் நிலையான அன்பு இருக்கு. கடவுள் நம்மளுக்கு காமிச்ச அன்புதே நிலையான அன்பு. இது நிலையான அன்பு கிடையாது.
மயங்கிறாத இந்த அன்புக்கு. அப்படி சொல்லவே சொல்லாத. என் குடும்பத்துல காட்டுற அனைவரும் என் மேல ஆழ்ந்த அன்பு வச்சிருக்கா, உயிரே விடுவாங்க எனக்காக. நீ சொல்றதெல்லாம் சரிதே. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ செஞ்சு பாரு, அப்புறம் தெரியும் எது உண்மையான அன்பு எது உண்மையான அன்பு இல்லைன்னு. சரி, என்ன சொல்லு பாப்பா. உனக்கு ரகசியமா சொல்றேன் வாப்பா. ஓகேவா? நான் சொன்னதெல்லாம் வாங்கிக்கிட்டியா காதுல? சரி, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து இருந்துக்க, என்னன்னு பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய். ஐயோ, நெஞ்சு வலிக்குதே, உடல போட்டு பெரட்டுதே. ஊசி போடுங்களே, ஊசி போடுங்களே. இருங்க, பயப்படாதீங்க. மைக்கேல் ஒண்ணும் இல்ல. என்னன்னு பாக்கலாம். இருங்க. உடல போட்டு பெரட்டுதே, பெரட்டுது ஏமா. ஓகே, ஒண்ணும் இல்ல. மைக்கேலுக்கு என்னன்னு பாக்குறேன், 5 நிமிஷம் இருங்க. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரொம்ப அனிமிக்கா இருக்காப்ல மைக்கேல், ரத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க என்ன செய்றீங்க, உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் மைக்கேலுக்கு ஒரு யூனிட் பிளட் கொடுத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் காப்பாத்தலாம். அதனால யாராவது ஒருத்தர் நீங்க தாப்பா கொடுக்கணும், உங்க குடும்பத்துக்காரவங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாருக்கும் ஒரே பிளட் குரூப்பா இருக்கு. அதனால யாராவது கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. என்னன்னு சொல்லுங்க. அம்மாடி, நாளா ரத்தம் கொடுக்க முடியாதுப்பா. நானே ஓடா தேஞ்சு துரும்பா இழைச்சு போய் நிக்கிறேன். நான் ரத்தத்தை கொடுத்துட்டு என்ன செய்வேன்? என்னால கொடுக்க முடியாதுப்பா. ஐயோ, நான் ஒரு மேக்கப் செட்டை வச்சே ஓயாம போட்டு பார்ப்பேன். எங்க அப்பா வேற 3 மேக்கப் செட் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் ரத்தம் கொடுத்தேன்னா ஏன் அளவு போயிடும். அதனால நான் ரத்தம் கொடுக்க மாட்டேன்பா. தம்பி, என்னப்பாச்சு? ஜான், நீ சொல்லு என்னன்னு. அங்கிள், அதெல்லாம் ஒத்து வராது அங்கிள். நானே ஐபோனுக்கு அலைஞ்சேன். இப்பதான் எங்க அப்பா ஐபோனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை எனர்ஜியா நான் அதை வச்சுக்கிட்டு சுத்த வேணாமா? என்னால முடியாது. எங்க அம்மாவுக்கு தானே வாழ்க்கை கொடுத்தாரு, அந்த அம்மாவே கொடுப்பாரு. சொல்லுமா ரோசி, உன் அன்பான கணவருக்கு என்னமா சொல்ற? நான்லாம் கொடுக்க முடியாதுப்பா. எனக்கே ரத்தம் இல்ல. நானே 2 சுவரட்டைய வாங்கி சாப்பிட்டுட்டு குண்டா இருக்கிறேன். ரத்தம் ஏத்திக்கிட்டு இருக்கு. டாக்டர் ஐயா, இந்த என்னென்னமோ ரத்தம் சொல்றாளையா, ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், நாய் ரத்தம், நரி ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்துல ஏதாவது ஒரு ரத்தத்தை வாங்கி ஏத்துனா மறுமையனுக்கு செட் ஆயிரும். நானா ரத்தம் கொடுக்க முடியாது. அதனால அந்த ரத்தத்துல ஒரு ரத்தத்தை வாங்கி மறுமையனுக்கு ஏத்துங்க. நான் என் பேர பிள்ளையோட கல்யாணத்தையெல்லாம் பார்த்துட்டேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன். நீங்க போய் திரும்பி என்னைய ரத்தம் கொடுன்னா நான் போய் எங்கிட்ட இருந்து ரத்தம் வாங்க முடியும்? என்னால முடியாதுப்பா. அப்ப யாருமே ரத்தம் கொடுக்க மாட்டீங்க, யாருக்குமே அன்பு இல்ல. எங்களால முடியாது அங்கிள். ஓகே, மைக்கேல் எந்திரிப்பா. துரோகிகளா, பாவிகளா, சண்டால துரோகிகளா. நான் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் இந்த வீட்டுல தானே வந்து கொட்டுனேன். நல்லா திண்டி இல்ல தின்னுபிட்டு எனக்கு ஒரு பாட்டில் ரத்தம் கேட்கறதுக்கு நான் வேணா நீ வேணா? ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் கிளவி அதை ஏத்தவா எனக்கு? அதுல ஏதாவது ஒரு ரத்தம் ஏத்துனா செட் ஆகும் தான்ப்பா நானும் பார்த்தேன். செல்லையில தட்டி மாமியா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க வாங்க. நூண்டு வாண்டா இருந்துக்கிட்டு இவங்க 125 பவுன் நான் சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு ரத்தம் கொடுக்க மாட்டாங்க. அப்பா சாரிப்பா, நீங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நான் தானப்பா ஆளனு. பதவதி நீ பயலே, ஒன்னும் படிக்காம தெரிஞ்சுட்டு கூமுட்டையாட்ட இருக்கிற இன்னமும் நான் அங்கே சம்பாரிச்சு கொட்டி படிக்க வச்சு ஒண்ணும் இல்லாம இருக்க தரிசா போயிருக்கிறேன். இவங்களுக்கு ரத்தம் கொடுக்க மாட்டான். ரத்தம் நான் ஒண்ணு மேல உயிரா இருந்தேன். 10,000க்கு 10 பட்டு படம் எடுத்து வந்தேன். ஆனா நீ துரோகம் பண்ணிட்ட. உன்னைய மன்னிக்கவே மாட்டேன். சாரிங்க. என்ன சாரி? இங்க வா கிளவி, இங்க வா. உன்னைய வீட்டுல வச்சிருக்கவே தப்பு. எத்தனை குடும்பத்தை கலக்கிட்டு இருக்கியோ தெரியல. உனக்கு காயத்ரி மேனி ஒண்ணும் இல்ல. 10 வாங்கிட்டு வந்தேன் உனக்கு தடவி இருக்கிறதுக்கு. அதை கொடுத்ததும் இல்லாம ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் கேட்க முகரையிலே குத்திரணும்.
ஏப்பா அந்த ரத்தத்தை உங்க உடம்புக்கு செட் ஆகும்பா. என்ன செட் ஆகும்? ஆமா, செட் உடம்ப ஆகும். பார்க்கலே அப்படித்தான் இருக்கு. அதனால என்னாலதான் முடியாதாப்பா சொன்னேன் நான் உங்கள்ட்ட. சரி மைக்கேல் மன்னி இனிமே மன்னிச்சு ஏத்துக்கப்பா. இனிமேல் யாருக்கு ஒண்ணும் கிடையாது. ஆசின் பிரதர் நாளைக்கு வக்கீல கூட்டிட்டு வாங்க. அம்புட்டை அருள்சாடு நிலைய சிறப்பு பள்ளிக்கு எழுதி வச்சிருக்கேன். இங்க ஒருத்தருக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சொத்து கொடுக்க மாட்டேன். என்ன மன்னிப்பு கேட்டாலும் இல்ல. டாடி ஏப்பா, மன்னிச்சு ஏப்பா, யாரோட சொத்தை யாருக்கு போய் எழுதி கொடுக்க போறீங்க? அம்புட்டு சொத்தை என் பேர்ல உள்ள சொத்து. ஆமா, ஆமா. என் பிள்ளைய கட்டி கொடுத்தவன் சொத்தை எழுதி கொடுத்ததுக்கு அம்புட்டு சொத்தையும் திரும்பி அரசாணை அக்காடமிக்கு எழுதி கொடுக்க போறீங்களா? அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதேப்பா. என் பேர பிள்ளைகளுக்கு வேணும்பா. நான் எழுதி கொடுக்கத்தான் போறேன். பிரதர் உடனே நாளைக்கு கூட்டிட்டு வந்துருங்க. ஆமா சரி மைக்கேல் ஒண்ணும் இல்ல, உன் குடும்பம் உன் மனைவி உன் பிள்ளைகள் அதனால மன்னிச்சு ஏத்துக்க. அதனால ஒண்ணும் இல்ல, இன்னைக்காவது நீ தெரிஞ்சுக்க, கடவுள் நம்ம மேல காமிச்ச அன்பு உண்மையான அன்பு. அதற்கு நம்ம பதிலன்பு காண்பிக்கணும். அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு குடும்பத்தோட அழைச்சுக்கிட்டு வா, மகிழ்ச்சியா இருங்க. மக்களே, இந்த குடும்பத்துல காட்டின அன்பையெல்லாம் பாத்தீல்ல, இயேசு கிறிஸ்து தருகின்ற அன்புதான் உண்மையான அன்பு. அந்த அன்புக்கு கீழ்ப்படிந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த இதகம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் கிடைக்காதது நம் இயேசுவின் திவ்ய அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. தேங்க்யூ. நாடகத்தின் மூலம் இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்திய நகர அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி முடிவில் செல்லும் போது பார்த்து சொல்லுங்க, மாத்தி போயிடாதீங்க. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டெல்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியாள் வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். தொடர்ந்து பாடல் மூலமாக கிறிஸ்து பிறப்பை அறிவிக்க வருகிறார் அண்ணன் ராஜ் அவர்கள். அன்புள்ளம் கொண்ட எம் அன்னையிடம் அன்புருவாய் வந்த பாலகனே, அன்புருவாய் வந்த பாலகனே, அன்புருவாய் வந்த பாலகனே. தூயாவியாரின் வாக்கு தத்தம் இன்று நடந்ததோ எங்களிடம். கண்ணான கண்ணே பாலகனே, இந்த மண்ணினில் வந்த தூயவனே, கண்ணின் இமை போல் காத்திடவாணியும் எம்மிடம் இங்கு வந்தாயோ. தாம் தினதோம் தினதாம் தினதோம், தாம் தினதோம் தினதாம் தினதோம், தாம் தினதோம் தினதாம் தினதோம். அன்புள்ளம் கொண்ட எம் அன்னையிடம் அன்புருவாய் வந்த பாலகனே, அன்புருவாய் வந்த பாலகனே, அன்புருவாய் வந்த பாலகனே. வெண்மணி வீசிடும் வேளையிலே விண்மீன் ஒளிரும் விடியலிலே, விண்மீன் ஒளிரும் விடியலிலே, விந்தைகள் செய்ய நீ வந்தாயோ, விண்ணவர் உம்மை தந்தாரோ. கண்ணான கண்ணே பாலகனே, இந்த மண்ணினில் வந்த தூயவனே, கண்ணின் இமை போல் காத்திடவாணியும் எம்மிடம் இங்கு வந்தாயோ.
தாம் தினதும் தினதாம் தினதோ தாம் தினதும் தினதாம் தினதோ தாம் தினதும் தினதாம் தினதோ அந்தி சாயும் வேளையிலே அன்பரிய சுவை காண வந்தோ அன்பரிய சுவை காண வந்தோ அன்பரருளால் ஆசிர் பெற்று செல்லவே நாங்களும் இங்கு வந்தோ கண்ணான கண்ணே பாலகனே இந்த மண்ணினில் வந்த தூயவனே மாட்டு தொழுவம் உமக்கே சொந்தம் என்றா நீயும் வந்தாயோ தாம் தினதோம் தினதாம் தினதோம் தாம் தினதோம் தினதாம் தினதோ தாம் தினதோம் தினதாம் தினதோ அன்புள்ளம் கொண்ட எம் அன்னையிடம் அன்புருவாய் வந்த பாலகனே அன்புருவாய் வந்த பாலகனே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவன் விண்ணையும் மண்ணையும் தொட்டு விட்டாய் விந்தைகள் செய்ய நீ வந்து விட்டாய் விந்தைகள் செய்ய நீ வந்து விட்டாய் விதைத்த விதை முளையாதோ மும்மாரி என்றும் பொழியாதோ விண்ணையும் மண்ணையும் ஆள்பவனே இந்த மண்ணுலகை என்றும் காப்பவனே வாடா வாடா பாலகா வாடா இந்த பரம குடியில் குடியிருக்க வாடா Happy, happy Christmas, happy, happy Christmas, happy, happy Christmas, happy, happy Christmas. La 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 la. மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் காண்போம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் எம்மாட்சியை பெற்றிருந்தார். தொடர்ந்து நடனமாட திணைக்குளம் கிராம இறை மக்கள்.
சிறப்பாக நடனமாடிய திணைக்குளம் இறைமக்கள் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுங்கட்டையில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசுங்கட்டையில் படுத்திருக்கிறார் குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கே மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னரையில் அன்பிய பொறுப்பாளர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு இன்னிசை விழா ஆசி உரையை வழங்க இந்த நேரத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை பற்றி பல்வேறு செய்திகள் நமக்கு வழங்கப்பட்டன. நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டீபன் சுட்டிக்காட்டியது போல கிறிஸ்து பிறப்பு நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்படுத்துகிற உண்மையான மாற்றத்தை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுவதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்விலே விளங்க வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற ஏற்பாடுகளை நாம் செய்கிறோம். குறிப்பாக பங்கினுடைய 10ஆம் ஆண்டு இந்த பயணத்திலே இதுவும் ஒரு மைல்கல். நம்முடைய பங்கு தலத்திருவையின் அனைத்து கிராம அன்பியங்களும் நகரத்தில் இருக்கிற அன்பியங்களும் இணைந்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறீர்கள். ஒன்று கூடும்போது இங்கு உற்சாகம் பிறக்கிறது. ஒன்று கூடும்போது இங்கு நிகழ்வுகள் நேர்த்தியாக மாறுகிறது. ஒன்று கூடும்போது நாம் ஒவ்வொருவரினுடைய உணர்வுகளும் வெளிப்படுகிறது, திறன்கள் வெளிவருகின்றன. இவ்வாறு நம் தலத்திருவை ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, அனைத்து நிலைகளிலும் நாம் வளர்ந்து வருகிறோம் என்பதற்கு இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடு. எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுத்த, ஒருங்கிணைத்த, இதற்காக உழைத்த அத்துணை பேரையும் சிறப்பாக பங்கருள் பணியாளர் என்ற முறையிலே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். என்னுடைய சிறப்பான நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். கிறிஸ்து இந்த உலகில் கொண்டு வந்த அனைத்து அன்பின் செல்வங்கள் உங்களுடைய வாழ்வுக்கு என்றும் கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மிக அடிப்படையான ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, வாழ்வு முறை. எனவே நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை வெளிக்கொணர நம்முடைய மனித நேய
வாழ்வு முறையை அடுத்தவருக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்து நல்ல உறவு வாழ்விலை தொடைத்து நம்முடைய பங்கு தல திரு அவையின் அத்துணை கிராமங்களும் அத்துணை நகரத்தில் இருக்கிற அன்பியங்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் நிலைத்திருக்க உங்களை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஆசி வழங்கி விடை பெறுகிறேன். அனைவருக்கும் நம்முடைய ஏவிஎம் மகாலிலே இந்த நிகழ்வு முடிந்தவுடன் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துணை பேரும் உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வழக்கம் எல்லாருக்கும் தெரியும், பாப்பிரைப்பன் முடிந்தவுடன் கலைந்து செல்லுங்கள். இப்போதே கலைந்து செல்ல வேண்டாம். நம்முடைய ஆலயத்தின் நாற்காலிகளை தனியாகவும் அதனால சீக்கிரம் முடிச்சிருவேன். ஏறக்குறைய நம்ம பெஞ்சமின் ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து வந்து நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நிகழ்வினுடைய இறுதியில் நன்றி சொல்வது நம்முடைய தமிழர் பண்பாடும் கூட. அந்த வகையில் இன்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தேற உதவிய இந்த நிகழ்வில் பாடல் பாடிய பாடகர் குழு, ஆண்கள், வனகானேந்தல் கிராம மக்கள், திருவாளர் ராஜு இவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வரவேற்புரை வழங்கிய பெனடிக் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். 3 நடனமாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த நகர அன்பியங்கள், மார்க் அன்பிய மக்கள், சுப்பராயபுரம் கிராம மக்கள், திணைக்குளம் கிராம மக்கள், பகைவென்றி கிராம மக்கள், இவர்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாடகம் மூலம் நல்ல கருத்துக்களை நமக்கு உணர்த்திய சுப்பராயபுரம் கிராம மக்கள், நகர அன்பிய மக்கள், இவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடுவோமே சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜெய் ஜெய் பாடுவோமே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் காக்க சுத்த வீரனே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்திய காக்கும் சுத்த வீரனே. இயேசுபரன் ஆசீர் பெற்ற எங்களாயனே, இயேசுபரன் ஆசீர் பெற்ற எங்களாயனே. சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜெய ஜெய